மார்சை வீதிகளில் குருதியாறு, தங்கும் விடுதி கட்டண தகராறு கொடிய வெறியாட்டமாக மாறியது. நடந்த முழு விவரம் இதோ. பிரான்ஸ் நாட்டின் துறைமுக நகரமான மார்சேயின் பரபரப்பான தெருக்களில் இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகலில் மக்கள் தங்களின் அன்றாட பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அடுத்த சில மணித்துளிகளில் அந்த அமைதியானது ஒரு கொடிய குருதிக்கிளறியால் சிதறடிக்கப்படும் என்று எவரும் எண்ணியிருக்கவில்லை. ஒரு சாதாரண தங்கும் விடுதி கட்டண தகராறு 5 பேர் படுகாயமடைந்து தாக்குதல் நடத்தியவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு பெரும் துயராக உருவெடுத்தது. இன்று நண்பகல் சுமார் 14:45 மணி மார்சை நகரில் மையப்பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்த துனிசிய நாட்டைச் சேர்ந்த பிரான்சில் சட்டப்படி வசிக்கும் ஒரு நபர் தங்குவதற்கான கட்டணத்தை செலுத்தவில்லை. இது தொடர்பாக விடுதியின் உரிமையாளருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இறுதியில் விடுதியின் உரிமையாளர் அவரை வலுக்கட்டாயமாக விடுதியை விட்டு வெளியேற்றினார். வெளியேற்றப்பட்ட அவமானத்தாலும் கட்டுக்கடங்காத சினத்தாலும் உந்தப்பட்ட அந்த நபர் அங்கிருந்து சென்றார். ஆனால் அவர் வெறுங்கையுடன் திரும்பவில்லை. சிறு நேரத்திற்குள் கைகளில் 2 கூரிய கத்திகள் மற்றும் ஒரு தடியுடன் கொலைவெறியுடன் மீண்டும் அந்த தங்கும் விடுதிக்குள் நுழைந்தார். அங்கிருந்து அவரது கோரமான வெறியாட்டம் தொடங்கியது. நேராக தான் தங்கியிருந்த முதல் தளத்தில் உள்ள அறைக்கு சென்ற அவர் அங்கே இருந்த தன் அறை தோழரை தாக்கினார். அந்த அப்பாவி நபரின் விலாப்பகுதியில் கத்தியால் கொடூரமாக குத்தினார். குருதி வெள்ளத்தில் சரிந்த அவர் தற்போது உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து வெறியுடன் தரைத்தளத்திற்கு இறங்கி வந்த அவர் விடுதி உரிமையாளரை கண்டதும் அவரையும் சரமாரியாக கத்தியால் தாக்கினார். தன் தந்தை தாக்கப்படுவதைக் கண்டு விடுதி உரிமையாளரின் மகன் அவரை காக்க முயன்றார். ஆனால் அந்த நபர் அவரையும் விட்டு வைக்காமல் பின்தொடர்ந்து சென்று முதுகில் கத்தியால் குத்தினார். நல்ல வேளையாக உரிமையாளரும் அவரது மகனும் ஆபத்தான நிலையை தாண்டிவிட்டனர். இருப்பினும் அவர்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளனர். விடுதியில் குருதியாறு ஓடச் செய்த பின்னரும் அவரது வெறி அடங்கவில்லை. கையில் ஆயுதங்களுடன் தெருவில் இறங்கி அருகிலிருந்து ஒரு கடைக்குள் புகுந்து அங்கிருந்தவர்களையும் தாக்க முயன்றார். ஆனால் கடையிலிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றுபட்டு துணிவுடன் அவரை எதிர்த்து விரட்டியடித்தனர். தனது பயணத்தின் போது கையில் இருந்த தடியை கொண்டு மேலும் 2 முகத்தில் தாக்கி காயப்படுத்தினார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு மின்னல் வேகத்தில் வந்த காவல்துறையினர் ஆயுதங்களுடன் நின்ற நபரை சுற்றி வளைத்தனர். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பணிந்து விடுமாறு பல முறை அறிவுறுத்தினர். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காத அந்த நபர் அடைக்கலம் போவதற்கு பதிலாக ஒரு காவலரை நோக்கி கத்தியுடன் பாய்ந்து தாக்க முயன்றார். வேறு வழியின்றி தற்காப்பிற்காகவும் மேலும் பெரும் சேதங்கள் ஏற்படுவதை தடுக்கவும் காவற்பணியாளர்கள் துப்பாக்கியால் சுட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதில் குண்டு பாய்ந்து சரிந்து அவர் பிற்பகல் 15:36 மணி அளவில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தனிநபரின் கட்டுக்கடங்காத இயலாத சினம் ஒரு மாநகரின் அன்றாட அமைதியை குறைத்து பல குடும்பங்களை சொல்லனா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்பான முழுமையான புலனாய்வு தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் செய்திகளுக்காக சிவா சின்னப்பொடி. நன்றி.